அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 30, 2024 அன்று நமக்கு PSLV C-60 மூலயமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதா இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா, ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு 2 விண்கலன்கள் இருக்க போகுது. ஓகேங்களா, சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 விண்கலன்களையும் நமக்கு ஒன்றோட ஒன்று இணைக்கக்கூடியதுதான். ஓகேங்களா, எப்படி 2 ட்ரெயின் இன்ஜின், ஒரு ட்ரெயின் இன்ஜினும் ஒரு ட்ரெயின் பெட்டி எப்படி நமக்கு கப்புள் ஆகிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 2 விண்கலன்கள் விண்ணில் நமக்கு கப்புள் ஆகணும். அதுதான் வந்து நம்ம இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத பண்ணி அதுல 2 விண்கலன்களும் இந்த எரிபொருள் அந்த ஃபியூவல் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா, பரிமாற்றம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த 2ம் தான் நமக்கு இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ஜனவரி 7ஆம் தேதி இந்த டாக்கிங் அப்படிங்கிறத பண்றதா இருந்தாங்க இஸ்ரோ. அதன் பிறகு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள்னால அந்த 2மே நமக்கு 3 மீட்டர் தொலைவில் இருக்கணும், ஆனா 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிருச்சு. மறுபடியும் அது ஒன்றாக கொண்டு வந்து இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா இணைக்க போறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பண்ணி முடிக்கக்கூடிய 4வது நாடாக இந்தியா இருக்க போது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 4வது நாடாக இருக்க போறாங்க. சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் மதிப்பு சரிவும் அதன் தாக்கமும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சரிவடைஞ்சு 85 ரூபாய் வரைக்குமே போயிருச்சு. சரிங்களா, ஒரு டாலர், 1 டாலருக்கு 85 ரூபா அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மதிப்பை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ரொம்ப சரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சரிவுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உலக நாடுகளுடைய இந்த வர்த்தகத்தின் பெரும்பகுதி பார்த்தோம்னா அமெரிக்க டாலர் மூலமாக தான் நமக்கு நடைபெற்று வருகிறது. ஓகேங்களா, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகள் அந்நிய செலவாணி கையிருப்பில் பெரும்பகுதி அமெரிக்க டாலராக தான் வைத்திருக்காங்க. எல்லா நாடுகளுமே பார்த்தோம்னா அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதனால அமெரிக்கன் டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது பன்மடங்கு உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த நாட்டினுடைய அமெரிக்க டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா மற்ற நாடுகளுடைய கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா, ஸோ இதுதான் தற்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய இந்த வர்த்தக பற்றாக்குறை, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது, மத்திய வங்கியோடைய கொள்கைகள் அப்படிங்கிறது, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, அந்நிய செலவாணி கையிருப்பு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது, அரசியல் ஸ்திரத்தன்மை, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது, பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கம், ஷேர் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது, அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வட்டி விகிதம், அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் போன்ற விஷயங்கள், இது எல்லாமே தான் நமக்கு ஒரு நாட்டினுடைய பண மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா அமெரிக்காவில் மந்த நிலை உருவாகுவதாக உணர்ந்த அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. ஓகேங்களா, இந்த வட்டி விகிதம் கம்மியான நாளையும் அதே மாதிரி பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற நாளையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கரன்சி மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. அதனால மற்ற கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது, இந்தியாவினுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது 38.7 பில்லியன் டாலராக அதிகரிச்சு இருக்குது. சரிங்களா, வர்த்தக பற்றாக்குறை, இந்த ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரியா நம்ம இருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வர்த்தக பற்றாக்குறை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கச்சா எண்ணெயோட இறக்குமதி. இந்தியாவுடைய தேவைக்கு ஏற்ற இந்த கச்சா எண்ணெய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 88% நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட கம்மியாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 705 பில்லியன் டாலராக உயர்ந்து இருந்த இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம்னா 644 அமெரிக்கன் டாலர்ஸ் தான் இருக்கு, அதாவது பில்லியன் டாலர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பங்கு சந்தை அப்படிங்கிறதும் கடந்த ஒரு 3 மாதங்கள்ல பார்த்தோம்னா 10% கம்மியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான காரணங்களாலதான் என்ன இருக்கு, நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வந்திருக்கு. 85 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. காரணம் அதுதான். ஸோ என்ன மாதிரியான தாக்கங்கள் இதனால ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குமதி செலவு அதிகரிக்கும். ஓகேங்களா, இம்போர்ட் எல்லாம், ஏன்னா நம்ம பார்த்தோம் நமக்கு இந்த ட்ரேட் மார்க்கெட் எல்லாமே பார்த்தோம்னா அமெரிக்கன் டாலர்ஸ்ல தான் நடக்குது. அப்ப நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய
பொருட்கள் எல்லாமே அதிகமாகும். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். சரிங்களா, அந்த செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலே. சரிங்களா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலைவாசி உயர்றப்ப பணவீக்கம் அப்படிங்கிறதும் உயர ஆரம்பிக்கும். அப்ப பொருளாதாரத்துக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டை இது ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்நிய முதலீடு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரூபாயோட மதிப்பு சரிய தொடங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரன்சி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது, கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். இதனால பார்த்தோம்னா அந்நிய முதலீடு அப்படிங்கிறது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு லாபம் ஈற்றக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது அதுவுமே அமெரிக்கன் டாலர்ல இருக்கனால அதிக லாபம் யாருக்கு இருக்கும்னா ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக லாபம் இருக்கும். இதனால ரிசர்வ் வங்கி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குறிப்பா கையிருப்பில் இருக்கக்கூடிய டாலரை விற்று, அதாவது நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நிறைய வச்சிருக்கோம், அதுல நம்மளோட டாலர்ஸை வித்து அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ருப்பியை வாங்குறோம். ஓகேங்களா, அதுதான் ரூபாய் பத்திரங்களை வாங்குவதன் மூலமாக நமக்கு இந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. சரிங்களா, சோ அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கறத ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் மூலமா கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரூபாய் வாங்குறாங்க, ரூபாய் பத்திரங்களை வாங்குறாங்க. எதை வித்து அப்படின்னு பார்த்தோம்னா டாலர்ஸை ட்ரேட் பண்ணி. சரியா, அடுத்தது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தலையீடு என அழைக்கப்படும் இந்த செயல்முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ஒரு புதிய டேர்ம். ஓகேங்களா, ஸ்டெரிலைஸ்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தலையீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்வென்ஷனை தான் ஆர்பிஐ பண்றாங்க. நம்ம எப்படி அந்த டாலர் ஈக்குவலண்டா நமக்கு அந்த ரூபாய் பத்திரங்களை வாங்குறாங்க இல்லையா, அதுதான் இந்த ஸ்டெரிலைஸ்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில பார்த்தோம்னா தேவையான பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வேற என்ன நமக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐயோடைய பணவியல் கொள்கை, இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றது, அதிகப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மத்திய அரசாங்கம் நம்மளுடைய நிதியமைச்சகம்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆர்பிஐ தொடர்ச்சியா அந்த 6.5 அப்படிங்கிற ரெப்போ ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். சரிங்களா, ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கக்கூடிய செக்டார்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணும். அந்த வகையில பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் எந்த செக்டார்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை, அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா பொருட்களை ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி சர்வீசஸ் அதனுடைய எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ஓவராலா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குமதிகளை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏற்றுமதிகளை அதிகப்படுத்தி இறக்குமதியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து டெபாசிட்டை ஈர்க்க கூடுதல் வட்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ரெமிட்டன்சஸை நம்ம இன்னும் நிறைய வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்து இருக்கிறோம் ரொம்ப, அதுதான் நம்மளோட ட்ரேட்ல ஒரு பெரிய பங்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கச்சா எண்ணெயோட இறக்குமதி தான். ஸோ அதை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சில பரிந்துரைகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஆர்டிகல்ஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.